16 பெற்று நீ பெருவாய் வாழ வேண்டும். நீ நன்றாக இருக்க வேண்டும். நீ நன்றா சூப்பராக ஓட்ட உன்னை பெத்தாலா இத்து போட்டேன். 7ஆம் மாசத்துல ஈத்து போட்டா லப்பர் மாரி நீட்டா பரவாயில்ல இருக்கான். இலவசம் வந்துக்கிறாரு, என் சாமான் வந்துக்கிறாரு. ஆனா நாட்டு சிறப்பா இருக்கும். அப்படியா? பிரமாதமா ஆடணும். கண்டிப்பா நீ ஆடணும். இன்னும் என்ன செய்ய போற? நீ என்ன கடனை வாங்கி தர? வாங்கி தரலன்னா என்ன வேணாலும் நீ இருக்கு தட்டு இல்லைன்னா சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். எடுத்துப்போ. கண்டிப்பா தரணும். சத்தியமா நீ எடுத்துப்போம். தரலாம் சொல்லவே கூடாது. ஒன்னும் கிடையாது. தாராளமா எடுத்துப்போ. கண்டிப்பாவா? ஆமா. தரலன்னா கூட எப்ப கொடுப்போம்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. நானே கொட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கிறேன். அதாவது இருக்கிற கொட்டெல்லாம் ஏற்றிட்டு வந்து கொட்டை கட்டி வச்சுக்கிறேன். சிவனா பரவாயில்ல. அவனே மோசமான பரவாயில்ல இருட்டான். மச்சாமி
சூப்பரா கை வைக்கிற பாரு அதே சாக்குல அந்த பட்சத்துல இதுக்குதானே ஆட முடியாதானா இதெல்லாம் எப்பயும் எடுத்துன்னு இருப்பேன் ஏடிஎம்லையா ஆஹா எனக்கு பணம் பொன் பொருள் மேல ஆசை கிடையாது எனக்கு ஒரே ஒரு பொருள் கொடுத்தா போதும் நான் எதுன்னு சொல்லவே இல்லையே அண்ணா அது உங்களால மட்டும்தான் முடியும் வாங்கி தர முடியும் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் பாட்டு பாடுற பொண்ணு தொண்டை கட்டுவானா வேற என்ன கேள்வி என் எனர்ஜிலாம் பேஸ் பண்ணி இவ்வளவு நேரம் ஆனது இல்ல குச்சி ஐஸ் தான் வாங்கி கொடுங்க அவர்தான் வச்சிருந்தாருமா சரி இருந்தாலும் அதுல வாங்கி சாப்பிட்டு குச்சி ஐஸ் அதான் வாங்கி வச்சிருந்தா கண்டு போச்சு அது கண்டிச்சு இல்லன்னா அது இல்லன்னா கூட பரவாயில்ல ஒரே ஒரு லாலிபாப்னா வாங்கி கொடுங்க லாலிபாப்பா அது கூட இவரு வாங்கி வச்சுருவாங்க சரி இல்லன்னா ஒரே ஒரு எல்லோ உருண்டை தானே என் பேக்ல வாங்கி வச்சு எடுத்துக்கோ இந்நேரம் மொத்தம் அதெல்லாம் லாக் ஆயிட்டு இருக்குமே மேலுங்க ஆட்டிங்க ஓப்பன் ஆகும் அது அப்படியே ஓப்பன் ஆகலன்னா என்ன தடவிட்டு ஆட்டிங்க அப்படியே ஓப்பன் ஆகலன்னா நான் ஒரு கால் போடுறேன் கால் போட்டு நான் வந்து போறியா ஒண்ணு கூட குளமால எல்லாம் பணமாற மாதிரி வந்து கேட்டு வலிக்கிறேன் ஆமா இந்த அரண்மனையில் நான் தான் இருக்கின்றோம் ஆமா எனக்கு வேற வேலை இல்லை அதான் வேலை பழனி நடக்கும் உனக்கு பெரிய வேலை ஆமாமா பெரிய வேலை தான் ஆபரேஷன் சொன்ன உடனே தெரியாம சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னா தெரியாம நீ சொல்லிட்டா தெரியாம சொல்லிட்டா நான் என்ன சொல்றேன்னா ஆட்டக்காரிக்கு முதல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆட்டக்காரி நம்ம மேலே அது கொடுக்கணும் சேலந்து வந்தீங்களா ரோட்டு நான் நைஸாக்குதா எப்படி வந்தீங்க சீட்டுன்னா குசுன்னு கிசுன்னு வச்சுக்கிறாங்கயா இல்லை மோடு மலமாக்குதா சாப்பாடு சாப்பிட்டு சிக்கன் போட்டாங்களே எலும்புக்கு போக்குதா எலும்புலாத போட சொல்றேன் நைஸா போய் இறங்கணும் சாப்பிட்டீங்களா தூங்கணும் பெட்டுக்கிட்டு ஓணுமா இல்லை தலைகாணி ஓணுமா இல்லை காலை ரெண்டு பேர் ஆள் ஓணுமா வந்தமா ஆனமா துட்டு வாங்கி போடாங்க ஆட்டுக்காரி மரியாதை இங்க சண்டை உனக்கு எடுக்கடா அடிக்கடி கொமல ஏய் உமல காச்சதே 10 ஆவதாங்க ஓயில வந்தா நீ அப்படிங்கற பேசுறா ஹலோ ஹலோ கொஞ்சம் நான் டெலிபோனா நான் ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு போடுவோம் ஓன் ஹலோ போன் ஏய் கோவிந்தசாமி கஞ்சாமி நான் கொஞ்சம் டீசெண்டா தான் பேசுறேன் சரிங்களா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டா என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு என்ன பண்ணாங்க சைட்ல பிரச்சனை சொல்லு உங்களை நான் செஞ்சிடுறேன் சம்பவத்தை அதான் என் வார்த்தை பேய் வரணும் அப்படியா என்ன பிரச்சனை அப்பா என்ன பிரச்சனை தெரியுமா என்ன பிரச்சனை தெரியுமா அது வந்து நான் சொல்லட்டும் சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லு நான் தீர்த்து வரணும் என்ன பிரச்சனை அதான் உடனே சொல்லு அதான் என்ன ஆர்வத்தில் பேசு என்ன பிரச்சனை தெரியுமா அப்பா செத்து போயிட்டாரு உப்பா செத்துட்டாரா அதாவது எங்க அப்பா செத்ததுக்கு இப்ப நீங்க அழுவீங்க அதுவும் இங்கிலீஷ்ல ஆயிருங்களா ஆமா ஆமா சரி விடு சரி சரி அப்பால இந்த குறி நீங்க தான் எனக்கு சொல்லுமா நான் தீர்த்து வைக்கிறமா என் மனசு இலக்கிய மனசுமா சொல்லுமா நீ ஆமாம்மா
இலகிய மனசா லேகிய மனசா? இலகிய மனசுமா, இலகிய மனசு. இலகிய மனசா? ஆமா. நான் வந்து உங்களை அப்பாவா தத்தெடுக்க போறேன். என் அப்பாவை தத்தெடுக்க போறியா? தாராளமா எடுத்துக்கோ, நான் வேணான்னு சொல்ல. சரிப்பா. ஆனா உங்க அம்மா அழகா இருப்பாளா? அம்மா அழகா இருப்பாளா? இப்ப எதுக்கு நீ எங்க அம்மாவை கேக்குறேன்? ஏய், ஒப்ப விட்டு போனா அந்த வேலை நான் பாக்குறேன். இல்ல எனக்கு புரியல, எங்க அப்பா எந்த வேலையை விட்டு போனது? இந்த காய் இன்னும் தண்ணி எடுத்துனோம்னா கூட எவ்வளவு வேலைக்கு போறாங்க. அதான் நான் இருக்கிறேன்ல. நீ ஒண்ணு ஜெயிச்சாலும் உங்க நான் ஜெயிவேன். நீ அதெல்லாம் தெரியாது, சின்ன பொண்ணு. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. திடீர்னு சிக்கலாம். இன்னமும் உன் வாழ்க்கைய சிக்கலாம். என்னம்மா திடீர்னு கோண அது ஒரு எமோஷனல். சரி விடு விடு. சொல்லக்கூடாது. நேத்து ஒரு தாய்மார்களை கேட்டுக்குமா, நேத்து ஒரு 5 சவரன் நகை கேட்டேன். ஆமா, 1000 ரூபாய் ஒரு சவரம். 5 சவரம் கேட்டாச்சு. அந்த தொலை தாங்க முடியுமா? அவளை தூக்கு மாறி சேர்த்து போயிட்டா. சார் உமா செத்துட்டாளா? ஆமா. உமா இல்லையா? இல்ல. அப்ப நான் ஒப்பனா வர மாட்டேன். போ. ஏய், வாடே வர மாட்டேன். நானா சும்மா வரணும். எனக்கு ஒரு லாபம் வேணா? என்னப்பா மிமிலாம் நான் தான் பேசுவேன். எனக்கு ஒரு லாபம் இல்லாத நான் வர மாட்டேன். உனக்கு ஒரு லாபம் வேணும். ஆமா. அப்படி என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கிட்ட வாங்கல. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் டீசெண்டா நடந்து வா. டீசெண்டா நானு டீசெண்டா நடந்தா நீ போலாம். நந்தனா என் பின்னாடி எப்படி வருவானுங்க. எப்படி சொல்றது? இதுன்னு நினைச்சுக்கேன். கொஞ்சம் கிட்ட வாங்கல. எங்க அப்பா ஒரு சுத்தமான மானங்கட்ட பையன். நான் அதை விட மானம் கட்ட பையன். பாக்க எவ்வளவு ஃபேன்ஸ் உறவினர் எல்லாம் வந்திருக்காங்க. நான் டேபிள் பண்ணா சீலிங் பண்ண என்னங்க பந்தமா ஆனமா துடு குதுமா வாங்கி போடுவீங்கடா. அப்படியே சொல்லாதீங்க. எங்க அப்பா ஒரு சுத்தமான மானங்கட்ட பையன். சரி. எங்க அப்பனுக்கு ஒரு தக்காளி தெரியுதா? தக்காளி தெரியாம மீன் கூத்தியாரு. கூத்தியாரா? டபுள் ஓகே. மக்காரு டபுள் ஓகே. நல்லி வந்து எதுக்கு அப்படி அலையுது? மூஞ்சாரா அலையுது. அப்பா இப்போ வந்து உங்க பொண்ணை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கணும். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை தெரியுமா? கேளு. அந்த ஆசை சொன்னா நீங்க திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஓ நீ கேளுமா, நான் தர கேளுமா. நீ ஒண்ணும் தர தேவையில்ல. அது என்னுடைய ஆசை. அப்பயா எங்கிட்டு கேக்குற? நீங்க வந்து அப்பாவா இருந்தா அதை வந்து நீங்க நிறைவேற்ற. சரி நிறைவேற்றுறேன், கேளு. அப்பா நான் ஒருத்தர் மனசார காதலிக்கிறேன். தாராளமா காதலி வேணான்னு சொல்ல. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் காதலி. கம்பல்ல ஒரு 10,000 ரூபாய் வாங்கி தரேன். திருப்பி போய் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்த்தா செட்டி வாங்கி தரேன். அவ்வளவுதான் என்னால முடியும். ஒரு 1,80,000 ரூபாய் எதுவும் பண்ண முடியாது என்னால. எல்லாரும் கேட்டுக்குங்கம்மா, இவன் ஒரு சுத்தமான ஒரு வக்கத்த பையன். அண்ணா முதல்ல சொல்லிட்டு புளிய மரத்துல பொங்கி கிடக்குற பையன். நான் தான் HTVக்கு லாபம் கிடையாது. உங்களை அப்பாவா ஏத்துக்கிறேன். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. மண்டப செலவு பார்க்க தேவையில்ல, சரக்கு செலவு பார்க்க தேவையில்ல, சாப்பாடு போட தேவையில்ல. உங்க மாப்பிள்ளைக்கு கார், பைக், மோட்டரு எதுவுமே எடுத்து தர தேவையில்ல. யாரு கையில காலாச்சு வீணாச்சு கடனை உடனே வாங்கியாச்சு எனக்கு ஒரு கால் சவர நகை மட்டும் போடுங்கப்பா. காசு ஆகணும். ஆமா, போறதா போறீங்க. அது சாதவெல்லாம் போடக்கூடாது. எனக்கு 916 தான் போடுங்கப்பா. ஆமா, நீயே ஒரு 916 உனக்கு 916 போடணுமா? பரவாயில்ல, ஆர்டிகல் வாங்கி தர. கமா நீ என்ன கடை வாங்கி தர. எப்படி தெரியுமா? கோயிக்கு வாங்கி
ஏமா என்னமாச்சா? அப்பா ஏதோ நான் ஆடினேன், என்னால முடியல. நீங்க பிடிச்சது கூட எனக்கு பெருசா அழுது அழுது மனசுதான் கல்லா போய் என்ன செங்கல்லாம் கெரிங்களா உள்ள ஏத்தி அவங்களை துட்டுக்கு ஏத்து போ எனக்கு ஏத்து போறான் போ அத்தியா சரி ஏதாவது ஒண்ணு ஆடுறியம்மா அது யாரு யாரு பாத்து கரெக்டா பாத்து செய் போ 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 சரிங்க போயிட்டு போ 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 நாட்டிய சிறப்பா நாட்டுப்புறக்கலை நாட்டியம் என்ன பாய் நான் விட்டால நாட்டுப்புறக்கலை நாட்டு புதா இடிச்சு வந்து போட்டு ஆறு விட்டுறேன் எவ்வாறு சரி காத்தனா அமெரிக்கால இருந்து வந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்க போதும் பிரமாதமா ஆடுவா அற்புதமா ஆடுவா பல கலைகளை வச்சுக்கிறான் கதகளி குச்சிப்புடி பேரு பரதநாட்டியம் எத்தினு குச்சின்னு ஆட போறா பாருப்போ போறான் பாரு ஓடிவாமோ
டவலுக்கு இங்க என்ன டவலுக்கு இங்க போடுறதா இருந்தா வெள்ளை துணியே போடுங்க. அதெல்லாம் விடு ஏன் லேட் ஆச்சு நானா வெளியே போயிருந்தேன். வெளிய போனியா கழுவினே இல்லையா ஏய் என்ன வெளியே போயிருந்தேன்டா. ஏய் அத்தை தாண்டி கேக்குறேன் வெளிய போனே கழுவினே இல்லையா ஏட்டப்பா ஏய் டோலியா வெளியே போயிருந்தேன். அத்தை தாண்டி கேக்குறேன் வெளிய போனே கழுவினே இல்லையா நான் வெளியே சொல்றேன். அந்த வெளிய தான் பட பட அது ரெண்டு மயிறு உள்ள மாட்டிச்சுன்னா போதும் அவர்தான் சல 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 பட்டாணி சாப்பிட்டா பட பட படம் அது நினைச்சேன் ஐயோ வெளியேனா அது இல்ல. வெளியேனா வேலூர் போயிருந்தேன். ஓ வேலூர் சரி சரி டான்ஸ் புக் பண்ண போயிருப்ப எனக்கு தெரியும் சரிட்டா எல்லாம் சொல்லிக்கிறாரு ஆமா இவரு என் சாமானு ஆமா மன்னர் மன்னர் அது பார்த்தா இவர் மன்னர் கண்டா கண்டுபிடிக்கும் எல்லாம் தட்டி உள்ள போடுவாங்க இவர் மட்டும் வெளியே போடுவாங்க மன்னர் மன்னர்லாம் வெளியே போடுவாங்களா அது என்ன எல்லோ கலர்ல இருக்கு. ஓ தங்க ஜட்டிமா கோல்டு 916 சரிமா இவர் அரண்மனை விட்டு வெளியே போக மாட்டாரு வெளியே போனா திருடை காண வந்தா குத்தாத்து காலங்களே எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த காலத்துல என்னது அது அவனுக்கு தான் தெரியும் இவனுக்கு தான் தெரியும் அது கூட இருக்காதுன்றாரு அவர் இருந்தாலும் யாரா இருந்தாலும் திருடிட்டு தான் போக போறான். ஆமா நீ கரெக்டா பேசுற சரி பரவாயில்ல கிலோ சொல்லிக்கிறாரு பிரமாதமா நாட்டுப்புறங்கள் ஆடு நைட்டு மாட்டோம். இங்கதான் இல்ல நாலு யாரியா தலைக்காணி பாய் பெட்டுலாம் அதெல்லாம் வேணாம். ஏசி ஏசி நான் போடுவேன் ஏசி ஏசி அதெல்லாம் எங்க விற்கிறான்பா எல்லாம் பாய் போச்செல்லாம் நீ ஆட்டுக்கேளு எல்லாத்தையும் போடுற உனக்கு அப்படிலாம் பெருமளப்பா அனுப்புறேன் ஏசி ஒரு வாரத்துக்கு கேட்டது கூட ஏன்னு வருவானே. நல்லதான் சரி ஆடு கமான்